சிவகங்கை மாவட்டத்தில் அரிவாளால் வெட்டிய வழக்கில் கைது செய்யப்பட்டவர் உயிரிழந்த நிலையில் மானாமதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் 100க்கும் மேற்பட்டோர் மறியலில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிதம்பரத்திடம் கேட்கலாம். சிதம்பரம், இப்போ இந்த மறியல் போராட்டத்தினால் என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? பேச்சுவார்த்தை நடத்தப்படுதா? காயத்ரி, அதாவது இருவரை வாளால் வெட்டிய வழக்கில் ஆகாஷ் மற்றும் குணா என்ற இரு இளைஞர்களை போலீசார் கடந்த 6ஆம் தேதி அன்று கைது செய்தனர். இதிலிருந்து ஆகாஷ் என்ற இளைஞர் தப்பி ஓடும்போது மேலப்பசலை பாலத்திலிருந்து கீழே குதித்ததாகவும் அவர் காலில் அடிபட்டு சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு நேற்று மதியம் மதுரை மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு நேற்று நள்ளிரவில் 12 மணிக்கு மூச்சு திணறலால் உயிரிழந்துள்ளார். இதனை கண்டித்து போலீசார் தான் அடித்துக் கொன்றதாக உறவினர்களும் அவன் குடும்பத்தினர் குற்றச்சாட்டப்பட்ட நிலையில் தற்போது மானாமதுரையில் அவர் உறவினர்கள் மதுரை ராமேஸ்வரம் தேசிய நகரில் மானாமதுரை முருகன் கோயில் அருகே ஒரு 200க்கும் மேற்பட்டோர் முற்றிலுமாக மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். உடனடியாக சம்பந்தப்பட்ட காவலர் யார் விசாரணை செய்தது, குறிப்பாக இங்கு இந்த ஆகாஷ் என்ற இளைஞரை விசாரணைக்கே கூட்டி செல்லவில்லை, வேறு எங்கே கூட்டி சென்று அடித்துள்ளனர் என்றும் குற்றம் சாட்டுகின்றனர். இரு பக்கமும் மதுரை ராமேஸ்வரம் 2 பக்கமும் மறியல் ஈடுபட்டதால் இரு பக்கம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. தற்போது வாகனங்களை மாற்று வழியில் திருப்பி விட்டு வருகின்றனர். சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த போராட்டம் தொடர்ந்து உள்ளது. உடனடியாக காவலரை கைது செய்ய வேண்டும் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது சில மாதங்களுக்கு முன்னால் அஜித்குமார் கொலை வழக்கில் போலீசார் கைது செய்யப்பட்ட நிலையில் அதே சம்பவம் போல் மானாமதுரையிலும் குற்றம் சாட்டி மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். காயத்ரி, நன்றி சிதம்பரம் தகவல்களுக்காக.